சத்யவான் சாவித்திரி கதை. இந்த கதை சிவபுராணத்தில் உள்ளதை மகாபாரத இதிகாசத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கையில் பதிபக்தியின் மேன்மையை விளக்கும் முகமாக திரௌபதிக்கு மார்க்கண்டேய முனிவர் எடுத்துரைத்தார். மந்திர நாட்டு மன்னன் அசோபதிக்கு சூரிய பகவானின் அருளால் கிடைத்த மகள் என்பதால் சாவித்திரி என்ற பெயரிடப்பட்டாள். நாட்டை எதிரிகளிடம் இழந்த சால்வ நாட்டு மன்னர் திமத்சேனன் தன் மனைவியுடன் காடுரை வாழ்வு மேற்கொண்டிருந்தார். அவரின் மகன் சத்தியவானும் தாய் தந்தையர்களுக்கு மிகவும் துணையாக இருந்தார். சாவித்திரி தான் மணமுடிக்க திறமை வாய்ந்த இளவரசனை கண்டறிய நாடு முழுவதும் சுற்றி இறுதியில் சத்தியவான் தங்கியிருந்த காட்டிற்கு வந்த சாவித்திரி சத்தியவானை கண்டதும் தன் இதயத்தை பறிகொடுத்தாள். தனது திருமணம் சத்தியவானுடன் தான் நடக்க வேண்டும் என்று தந்தையிடம் கூற, அப்போது அங்கு வந்த நாரதர் இன்றிலிருந்து 12 மாதங்களில் சத்தியவான் இறக்கப் போகிறான் என்று கூறியும், சாவித்திரி சத்தியவானை தவிர வேறு யாரையும் மணக்க மாட்டேன், அவரையே என் கணவனாக வருதிவிட்டேன் என்று உறுதிபட கூறினாள். சாவித்திரியின் மன உறுதியை கண்டு அரசன் அசோபதியும் திருமணத்திற்கு சம்மதித்தான். சாவித்திரிக்கும் சத்தியவானுக்கும் திருமணம் நடந்தது. சாவித்திரி தன் அரண்மனை விட்டு கணவன் சத்தியவானுடன் காட்டிற்கு சென்று வாழ்ந்தாள். சத்தியவான் என்றைக்கு இறப்பான் என்று சாவித்திரிக்கு தெரிந்த போதிலும் அந்த இரகசியத்தை சாவித்திரி அவனிடம் சொல்லவில்லை. சத்தியவான் இறப்பதற்கு இன்னும் 3 நாட்களே இருந்தன. அந்த 3 நாட்களும் உணவும் உறக்கமும் இன்றி கடும் விரதம் மேற்கொண்டாள். நாரதர் சொன்னபடி இறுதி நாள் இரவெல்லாம் உறங்காமல் கண்ணீர் மல்க கணவனின் நீண்ட வாழ்விற்காக பிரார்த்தனைகள் செய்தாள். அடுத்த நாள் விறகு வெட்டச் செல்லும் கணவன் சத்தியவானுடன் சென்றாள் சாவித்திரி. காட்டிற்கு சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் சத்தியவான் சாவித்திரியின் மடி மீது தலை வைத்து உயிர் துறந்தான். அப்போது சத்தியவானின் உயிரை அழைத்துச் செல்ல வந்த யமதூரர்களால் சாவித்திரி அமர்ந்திருந்த இடத்தை நெருங்கவே முடியவில்லை. எனவே யமனே நேரில் வந்து சாவித்திரியை பார்த்து, சத்தியவானின் உயிர் பிரிந்த உடலை விட்டுவிடு, மரணம் மனிதனின் விதி என்றதும் சாவித்திரி சத்தியவான் உடலை விட்டு விலகி நின்றாள். பின்னர் சத்தியவானின் உயிரை அழைத்துச் சென்ற யமனின் வழியை பின்தொடர்ந்து சென்ற சாவித்திரி தன்னுடைய நோன்பு மகிமையால் அவரை பின்தொடர்ந்தாள். ஒரு அன்பு கணவனையும் அவனுடைய அன்பு மனைவியும் உங்கள் உயிர் மாறாத விதி பிரிக்கக்கூடாது என்று யமனிடம் வேண்டினாள். சாவித்திரியின் பதிபக்தியை கண்டு பாராட்டிய யம தர்மராஜன், ஏதாவது ஒரு வரம் கேள், அது சத்தியவானின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள் என்றார். அதற்கு சாவித்திரி, என் மாமனாரின் சந்ததி அழியாமல் இருக்கவும் அவருடைய அரசு சத்தியவானின் மகன்களுக்கு கிடைக்கவும் வரம் வேண்டினாள். இதை கேட்ட யம தர்மராஜன், உன் கணவன் மீண்டும் உயிர் பெறுவான், உன் குழந்தைகள் அரசாழ்வார்கள், உன் அன்பு என் மரணத்தை வென்றுவிட்டது, உண்மையான அன்பிற்கு முன்னால் மரணதேவனான நான் கூட ஆற்றலற்றவன் என்பதற்கு நீ சான்று என்று பாராட்டி சென்றார்.